கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். போன மாதம் 11ஆம் தேதி எனக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. காய்ச்சல், சளி, லூஸ் மோஷன் எல்லாமே இருந்துச்சு. நேரம் ஆக ஆக காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்தது. அப்போ பாஸ்டருக்கு கால் பண்ணி ஜெபிக்க சொன்னோம். பாஸ்டர் ஜெபிச்சாங்க. நீங்கள் மெடிசன் எடுத்துக்கோங்க சிஸ்டர்னு சொன்னாங்க. என்னால் ஆஸ்பத்திரிக்கு கூட போக முடியல, கிளம்ப கூட முடியல. அந்தளவு ரொம்ப பலவீனமாக, ரொம்ப சோர்வாக இருந்தது. அப்புறம் திரும்பவும் பாஸ்டருக்கு கால் பண்ணி ஜெபித்தோம். அப்போ இது சாபக்கட்டுகள், மரணக்கட்டுகள்லேருந்து ஏசப்பா விடுதலை கொடுக்குறான்னு சொன்னாங்க. இங்கே நீ விடுதலை ஆகிறேன்னு சொன்னாங்க. உடனே அன்றைக்கி நைட்டே காய்ச்சல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைய ஆரம்பிச்சிட்டு அன்றைக்கி நைட் நல்லா நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஏசப்பா எனக்கு அந்த காய்ச்சல், சளி எல்லாத்துலேருந்து பரிபூர்ண சுகம், விடுதலை, ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க. ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் போன வாரத்தில் எனக்கு பல் வலி விட்டு விட்டு வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த வலி ரொம்ப மரண வேதனையாக இருக்கும். ரொம்ப தாங்கவே முடியாது. அப்போது அடுத்த நாள் பாஸ்டர் கால் பண்ணி நான் ஜெபித்தேன். உடனே பாஸ்டர் நிரந்தர விடுதலையை இயேசுப்பா கொடுக்குறார் நல்லா ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பல்லு வலி வரவே இல்லை. அந்த பல்லு வலி வந்ததுக்கான அடையாளம் கூட இல்லை. இயேசுப்பா எனக்கு பரிபூர்ண சுகம், விடுதலை, ஆரோக்கியம் கொடுத்தாங்க. இயேசுப்பாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.